பிரைஸ் அவர் லார்ட் ஜீசஸ். பரலோக பிதாவினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதென்று மனதார வாழ்த்துகிறேன். ஆமேன். இந்த வேளையிலும் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம் வண்ணமாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராய் இயேசு சொன்ன வசனத்தை பார்க்கிறோம். அவரிடத்தில் சமாதானம் உண்டாகும்படி, அவரிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. எங்களுக்கு உலகத்தில் உபத்திரவங்களை நாங்கள் காணும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பலன் கொள்ளும்படியாக சமாதான மெய்ப்பிரபு ஆகிய இயேசுராஜாவுக்குள்ளாக நாங்கள் அவரை ஜெபத்தினால் தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, அவரை பாடி துதிக்கும் பொழுது, அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அதைத்தான் சொல்லுகிறார், தன்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள. நாங்கள் எப்படி திடன் கொள்வது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரென்று நன்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். வரலாற்று சாட்சி ஊடாக, சரித்திர சாட்சிகள் ஊடாக, மெய்யான ஜீவனுள்ள சாட்சிகள் ஊடாக நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கபடியால் அவருக்குள் நாங்கள் திடன் கொள்ள வேண்டும். அவர் சொன்னபடி அவரை கீழ்ப்படிந்து உபத்திரவம் பெறும் வேளையிலே துன்பங்கள், பாடுகள், வியாகுலங்கள், சோர்வுகள், ஆத்மா துந்து போகிற வேளையிலும் அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு பலன் கொள்ளணும் என்று பார்க்கிறோம். அதான் சொல்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலக ஜெயித்தேன். உலகம் சத்துருவாய சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தார், உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார், உங்களுக்கு எனக்குமாகத்தான் ஜெயித்தார். அவருக்குள்ளாக நமக்கு ஜெயம் கிடைக்கும்படியாக, பலன் கிடைக்கும்படியாக, ஆறுதல் தேறுதல் பெருகும்படியாக நாங்கள் அவருக்குள் திடன் கொள்ள வேண்டும். அவர் உலக ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகும் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் அவருடைய அதிசயங்களை, அவர் அற்புதங்களை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் சிந்திய இரத்தத்தை, அவர் நமக்காக உண்டு பண்ணின அந்த மகா பெரிதான ரட்சிப்பை எப்பொழுதும் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் திடன் கொள்ள நமக்கு அது பலன் தருகிறதா இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக நாங்கள் சங்கீதம் 77 பார்க்கிறோம். இவனமாய் சங்கீதம் 77 நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 5வது வசனம், பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அதே போல நாங்களும் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதாமத்தை தந்துட்டு சொல்கிறார், இரவும் பகலும் அந்த வேத வார்த்தையை தியானமாக இருந்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவன் மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் பாக்கியம், அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாமத்தை நாங்கள் படிக்கும் பொழுது புத்திமானாய் நாங்கள் நடந்து கொள்வதற்கு அது நம்மை பலப்படுத்துகிறது. பரிசுத்த வேதாமத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், அவர் சங்கீதத்திலே சொல்லுகிறார், 7வது வசனத்திலே, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ. நாங்களும் சோர்வுகள், பாடுகள், உபத்திரவங்களை பார்த்து உலகத்தில் நடக்கிற நெருக்கமான எல்லா காரியங்களையும் பார்க்கிற வேளையில், அழிவுகளை பார்க்கிற வேளையில், யுத்தங்களை பார்க்கிற வேளையில் எங்களுடைய இருதயமும் சோர்ந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போகாதபடி பரிசுத்த வேதாமத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். செய்யும் பொழுது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய சாட்சிகள் எல்லாம் மெய்ச்சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், அவர் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அழைத்து கொண்டாரோ என்றேன். சொல்லிட்டு அடுத்ததில் சொல்லுகிறார், அடுத்த வசனத்திலே, அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை கூறுவேன். அவருடைய வலது பார்சாத்தில் நித்திய பேரின்பம் முன்னண்டு பரிசுத்த வேதாமன் நமக்கு சொல்லுகிறது. வலது பார்சாத்திலே, பிதாவின் வலது பார்சாத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன் அங்கே வீற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் தான் பாருங்கள், போல சேருக்களின் நிறுவத்தில் சொல்லப்படுகிறது, இவனமாய் சொல்லப்படுகிறது,
மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசாத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அங்கே சொல்லி கீழே நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிப்பீர்களா என்றால், நாங்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் விட்டு ஓட வேண்டும், என்னென்ன பாவங்களை விட்டு ஓட வேண்டும், எப்படி அவருக்குள் நாங்கள் திடன் கொண்டு நாங்கள் வேதத்தை படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே தான் இங்கே சங்கீதம் 77 பார்க்கிறோம். 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அப்போ நாங்கள் பூர்வமான காலங்களை நாங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் நாங்கள் சிந்தித்து தியானிக்கிற வேளையில், நாங்கள் உபத்திரவங்கள் வர்ற வேளையிலும் நாங்கள் ஆண்டவருக்குள் திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாக இருக்கத்தக்கதாக நமக்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் பாருங்கள், சங்கீதம் 143 இவ்வண்ணமாய் சொல்கிறது. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 143 பார்க்கிறோம். 4வது வசனம், என் ஆவி என்னில் தியங்கிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். பாருங்கள், என் ஆவி என்னில் தியங்குற வேளையில், எங்கள் ஆவி எங்களுக்கு தியங்குற வேளையில், தடுமாறுகிற வேளையில், என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற வேளையில், நாங்கள் பூர்வ நாட்களை, அவருடைய கிரியைகளை, அவர் நமக்காய் செய்ததை, விண்ணின் மகிமையை விட்டு இறங்கி வந்ததை, நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து அவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து படிக்கிற வாசிக்கிற வேளையில் நாங்கள் பலன் கொள்ளுகிறோம், திடன் கொள்ளுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், சமாதானம் அடைகிறோம். ஆகையால் பாருங்கள், அவர் 9வது வசனத்தையும் சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை போலிடமாய் கொள்கிறேன் என்று சொல்வதை பார்க்கும். இதுக்கு ஒரே வழி, பரிசுத்த வேதாமத்தை படிப்பது தான் ஒரே ஒரு வழி. அதை படித்து நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 77 அவர் முதல் ஆண்டவரில் சோர்ந்து போகிற வேளையில் அவர்கள் அநேக கேள்விகள் எழும்புகிறது. 13-14 வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? பாருங்கள், எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து பரிசுத்த வேதாமத்தை படித்து அவருடைய அதிசயங்களை, அவருடைய சகல வம்ச வரலாறுகளை, வரலாற்று சாட்சிகளை, சரித்திர சாட்சிகளை, அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறவளை வேதத்தில் படிக்கிற வேளையில் அவர் பலன் கொள்ளுகிறார், திடன் கொள்ளுகிறார். பாருங்கள், உபத்திரவம் வர்ற வேளையில் அவர் தொய்ந்து போகிறார், பலன் கொள்ளுகிறார், திடன் கொள்ளுகிறார். அவர் நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று இப்பொழுது சொல்லுகிறார். அதே போல் உங்களை என்னையும் பரிசுத்த வேதாமம் வழிநடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 14வது வசனம் சொல்லுது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ காரியம் இதுகளை நாங்கள் படிக்கும் பொழுது பலன் கொள்ளுகிறோம், திடன் கொள்ளுகிறோம், ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். கேட்ட வசனத்தின்படி அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் அதை தயவு செய்து பரிசுத்த வேதாமத்தை மாத்திரம் கைவிட்டுறாதீங்க, அதை வாசிக்கிறதுல மாத்திரம் சோர்ந்து போய் வச்சிடாதீங்க, அதை எடுத்து படியுங்கள். அது உங்களை புத்திமானாக வாழ வைக்கும், உங்களை பலன் தரும், நீங்கள் திடன் கொள்வீர்கள். ஆகையால் நாங்கள் திடன் கொள்வோம், கேட்ட வசனத்தின்படி நாம் ஒப்பு கொடுப்போம், அவருக்குள்ளாய் பலன் கொண்டு வாழ்வோம். இயேசு ராஜாவுக்குள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.